ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் உங்க மேல பயங்கர கோபம். ஏன்னா நான் வந்து விஷாலு, அருண், ரயானு இவங்க எல்லாம் தாண்டி ஓடிட்டு இருக்கேன். இவரை தாண்டி ஓட முடிய மாட்டேது. 45 வயசுல இந்த மனுஷனை ரெடி பண்ணி அமைச்சு எங்களை கூட பாடாப்படுத்திட்டீங்க. ஆனால் ரொம்ப நன்றி. எங்க அண்ணன் வந்து உள்ள அவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு ஏதோ ஒரு ஆதாரமா நீங்க இருந்தீங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்மே யாரையா அந்த தீபக்கனுடைய யோகா டீச்சர் வந்து தேடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மான நன்றி. நன்றி மறப்பது நன்றன்று. இது இந்த காணொலிக்காக, இந்த கணத்துக்காக இல்லை, என் காலத்துக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறது. எல்லோரும் சேர்ந்து இதை என் கையில் தூக்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப கனமாக இருக்குது. அவ்வளோ அன்பு. உள்ள நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க, வெளியில் உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படி இப்படி சொன்னாங்க. அப்போல்லாம் ஒன்றும் தெரியலை. ஆனால் அதை வந்து பார்க்குறப்ப அவ்வளோ வியப்பாக இருக்குது. எனக்கா, நிஜமாலே எனக்கா இவ்வளோ அன்பு? எனக்கா என் உழைப்புக்கு இவ்வளவு அன்பு கிடைக்குமான்னு அவ்வளோ வியப்பாக இருக்குது. மலைச்சு போய் நிற்கிறேன். பேசவே முடியலை. எப்படி நன்றி சொல்லலாம்னு யோசிச்சு பார்த்தா தெரியல. சரி, நன்றினே சொல்லிடலாமே அப்படின்னு தோணுச்சு. இந்த கப்பை முதல்ல பிக் பாஸ்ல காமிச்சு இந்த கோப்பை கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்போ சொன்ன வார்த்தையை மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் என் நன்றியை சொல்ற விதத்துக்கு சரின்னு நினைக்கிறேன். இந்த மக்களின் அன்பும் அங்கீகாரமுமான கோப்பை மிக நிச்சயமா என்னுடைய நேர்மையாலையும் என்னுடைய உண்மையாலையும் நானா இருக்கிறதாலையும் காப்பாத்திக்குவேன். இது என் உழைப்பின் மேல சத்தியம். நெஞ்சம் நிறைந்த நன்றி உங்க எல்லாருக்குமே.